கிங் மேக்கர் திருமான் போடுறான். நானா போட சொன்னேன்? காலம் தீர்மானிக்கிறது. விஜய் தீர்மானிக்கல, நான் தீர்மானிக்கவில்லை, காலம் தீர்மானிக்கிறது. காங்கிரஸ் கடைசியா முடிவு பண்ணியிருந்தா காங்கிரஸ் தான் கிங் மேக்கர். அவங்க முதல் நாளே போயிட்டாங்க. நமக்கு பின்னால கம்யூனிஸ்டுகள் முடிவு பண்ணியிருந்தா அவங்க தான் கிங் மேக்கர். நமக்கு முன்னால் அவங்க போயிட்டாங்க. நாடே எதிர்பார்த்து கொண்டு திருமாவளவன் என்ன முடிவு பண்ண போற? ஏன்னா இன்னும் தேவை 2 தான். ஒன்லி 2 seats. 107 112 ஆச்சு, 112 116 ஆச்சு, 118க்குன்னு 2 தான் வேணும். இந்த 2 திருமாவளவன் கையில் இருக்கு. திருமாவளவன் எஸ்னார்னா பதவி ஏற்பு, இல்லைன்னா அப்புறம் அந்த 2 பேரை வேற எங்கேயாவது பிடிக்கணும். மறுபடியும் அதிமுக கூட்டணிக்கு போகணும். அது போகக்கூடாது. ஐயுஎம்ல பிடிக்கணும், இல்லைன்னா விசிகே பிடிக்கணும். ஐயுஎம்எல் 70 ஆண்டுகளா திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க. அவ்வளவு சீக்கிரம் அவங்க வெளியே வரமாட்டாங்க. அப்ப இந்த ஒரு ஆள் தான் முதல்ல நாம வீழ்த்த வேண்டிய ஆள் அப்படின்னு அவங்க கணக்கு போடுறாங்க. நம்மளை வாங்க நாங்க வச்சிருக்கிறோம் கூப்பிட்டோமா? இல்ல. நாங்க இதை தந்தா இதை தாங்க அப்படின்னு நம்ம பேசணுமா? இல்ல. இதை எல்லாவற்றையும் காலம் தீர்மானிக்கிறது. எம்மை ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்கி வைக்க பார்த்தாலும் விடுதலை சிறுத்தைகளே மையம் என்பதை தீர்மானிப்போம் என்று நாம் பல ஆண்டுகளுக்கு முன்பே மேடைகளில் முழங்கி இருக்கிறோம். நீ தலித் இயக்கம் என்று எங்களை பார்க்கலாம், திருமாவளவன் ஒரு தலித் என்று நீங்கள் ஒதுக்கலாம், 2 சீட்டு தானே என்று அலட்சியப்படுத்தலாம். ஆனால் காலம் எங்கள் பக்கம். அதனால்தான் இதை திருமா காலம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இது ஆணவத்தோடு சொல்லவில்லை, அகந்தையோடு சொல்லவில்லை. 25-30 ஆண்டுகளாக தாக்கு பிடித்து நிற்பதே ஒரு ஆளுமையின் அடையாளம், ஒரு லீடர்ஷிப்புக்கான அடையாளம். அது நான் ஆசைப்பட்டிருந்தால், அங்கும் இங்கும் ஊசலாடி இருந்தால் எப்போதே நான் வெளுத்து போயிருப்பேன், அம்பலப்பட்டு போயிருப்பேன், ஓரங்கட்டப்பட்டிருப்பேன். ஆனால் வஞ்சகம் நிறைந்த, சூது சூழ்ச்சி நிறைந்த இந்த அரசியல் களத்தில் 25 ஆண்டு காலம் தேர்தல் அரசியல் களத்தில் தாக்கு பிடித்து நிற்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய அரசியல் உத்திகளும் அரசியல் நேர்மையும் தான் காரணம். ஆகவே காலம் இதை தீர்மானித்திருக்கிறது. தோழர்களே, ஏற்ற தாழ்வுகள் அரசியலில் எப்போதும் வழமையானதுதான், வெற்றி தோல்வி வழக்கமானதுதான்.